எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். The epistle to the Hebrew chapter 5 verse 14. பலமான ஆகாரமானது நன்மை தீமையினதென்று பயிற்றினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களுடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினாலே பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களுடைய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று பவுல் எபிரேயருக்கு எழுதுகிறார். Hebrew chapter 5 verse 14. But strong meat belongeth to them that are of full age, even those who by reason of use have their senses exercised to discern both good and evil. இந்த முதிர்ந்த அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். And God expects that we all come to this mark of experience in our lives. நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் தான் பகுத்தறியக்கூடிய முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். And we have to take all efforts by exercising our sense by reason of use of it to know what is good and evil. முதலாவதாக இந்த நன்மை தீமை என்பதை பற்றிய விளக்கத்தை நாம் கற்றுக்கொள்வோம். And first we have to understand or get an explanation of what is good and evil. இங்கு நன்மை தீமை என்ற வார்த்தை மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள் உட்பட்ட ஒரு நன்மை தீமையாக இருக்கிறது. The word good and evil is in the context of the doctrine of Melchizedek, and we have to get into that for our understanding. ஆரோனின் முறைமையில் இருக்கக்கூடிய நன்மை தீமையை நாம் அறிந்து இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில் இருக்கிற நன்மை தீமை அறிவது நமக்கு நல்லது. It is good for us to get back to the Aaronic priesthood of the good and evil, and then come back to the context of the Melchizedek and enter into the good and evil of it. இந்த ஆரோனின் முறைமையில் இருக்கிற சரி என்பது இங்க மெல்கிசேதேக்கின் முறைமையிலே அது தவறு என்பதாக சொல்லுகிறது. According to the doctrine and context of Melchizedek, it shows that by way of discernment and reason that Aaronic priesthood is wrong. ஆரோனின் முறைமையிலே சரி என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையுடையவர்கள் மெல்கிசேதேக்கு முறைமையிலே தவறு என்ற ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு போகப்படுகிறார்கள். And those who are in the Melchizedek order of the priesthood, it's been judged by the other way, whereas it is wrong and concludes that it is nullified. நாம் மெல்கிசேதேக்கு முறைமைக்குள் உட்பட்டவளாக இருக்கபடியினால் ஆரோனின் முறைமையிலிருந்து வந்த சரியான அனுபவங்கள் இங்கு தவறு என்று நிரூபிக்கப்படுகிறது. And because we are part of the order of Melchizedek, and therefore we can discern by way of reason, exercise our sense to conclude that Aaronic priesthood is nullified and is no more valid. இந்த ஆரோனின் முறைமையில் இருக்கக்கூடிய நன்மை தீமை என்ற விஷயத்தை மத்தேயு 5 ஆண்டவர் சொல்கிறார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்கிறார். In Matthew chapter 5, the Lord Jesus Christ explains the Aaronic good and evil by way of eye for an eye, tooth for a tooth. தீமைக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வாழ்க்கை. And that is a life of resisting all evil in our life. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையிலே அது ஒரு தவறான ஒரு அனுபவமாக தீர்க்கப்படுகிறது. But when we come into the context of Melchizedek, we conclude it to be wrong once and for all. ரோமர் 12 கடைசியிலே தீமையினாலே வெல்லப்படாதபடி தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். Romans chapter 12 last verse says that you be not overcome by evil but overcome evil by good. ஆரோனின் முறைமையிலே சரியான ஒரு வாழ்க்கை இங்கு மெல்கிசேதேக்கு முறைமையிலே அது தவறு என்று நியாயம் தீர்க்கப்படுகிறதாக இருக்கிறது. And that which is good and which had received acclamation in Aaronic priesthood is concluded to be wrong and nullified in the pattern of the Melchizedek priesthood. ஆரோனின் முறைமையிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அது சரியாக இருந்தது. In the Aaronic priesthood, eye for an eye, tooth for a tooth was recognized. தீமைக்கு எதிர்த்து நிற்பது சரியான ஒரு அனுபவம். In the Aaronic priesthood, to resist the evil was praiseworthy. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையிலே தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டது. But in the Melchizedek order, we have to not resist, not overcome by evil, but we have to overcome evil by good. இங்கு ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே இந்த நன்மை என்ற வார்த்தையை பவுல் குறிப்பிடுகிறார். Romans chapter 5, Paul mentions the word good. 7ஆம் வசனத்திலே நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது. In chapter 5, somebody to die for a righteous man is very rare. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம். Maybe for a good man sometimes somebody may die. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரண நேரத்திலே நீதிமான் என்பவனும் நல்லவன் என்பவனும் இருக்கிறானா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். And we have to now consider at the time of death, are they righteous, are they good people by the final end? ஆனால் இது நீதிமான் என்பது நல்லவன் என்பது பாவிகளாய் இருக்கக்கூடிய நமக்கு விளங்கக்கூடிய வார்த்தையை பவுல் கொண்டு வருகிறார். And Paul writes words, he uses words
in context so that we sinners may understand its meaning for our application. இயேசு இந்த பூமியிலே மரிக்கும்போது நீதிமான் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று அங்கு ரோமர் 3 அவர் சொல்லுகிறார். Romans chapter 3, it is written, there is nobody good, there is nobody who does the righteous acts. அவருடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, Their mouth is an open sepulchre, அவருடைய வாய் வஞ்சனையினால் நிறைந்திருக்கிறது, and their mouth is filled with all guile. நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று அடிக்கிக் கொண்டே போகிறார். And he keeps on increasing by saying, under their tongue is the poison of apes. ஆரோனின் முறைமையிலே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்ததாக பவுல் கொண்டு வருகிறார். And Paul writes, under the Aaronic priesthood, such was the experience of people who followed and practiced it. ரோமர் 2 அதிகாரத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? In Romans chapter 2, what does Paul got to say? இந்த மனசாட்சி காலங்களையும் நியாயப்பிரமாண காலங்களையும் ஒன்றாய் இணைத்து விட்டார். And in chapter 2, he unites the conscious and the law period into one. நியாயப்பிரமாண காலத்தில் இருக்கக்கூடிய நீதி மனசாட்சி காலத்திலே அவங்களுடைய மனசாட்சி குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று வகையறுக்கிறதாக சொல்லுகிறார். And he says that right and wrong is being discerned at the time of conscience by way of the conscious law. ரோமர் 2:12 நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாதபடி பாவம் செய்து கெட்டு போகிறார்கள், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்தவர்கள் நியாயப்பிரமாணத்துப்படி நியாயந்தீர்க்கப்படுகிறார்கள். Romans chapter 2 verse 12, for as many as have sinned without the law shall also perish without the law, and as many as have sinned in the law shall be judged by the law. நியாயப்பிரமாணத்துக்கு உட்படாதவர்கள் பாவம் செய்கிறது நியாயப்பிரமாணத்துக்கு உட்படாதபடி கெட்டு போகக்கூடியதாக இருக்கிறது. And it is like those who have sinned outside of the law, without the law, they do not perish. இங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்துப்படி நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். It says that those who are under the law commit sin under the law, also judged by the law. ஆகவேதான் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ளே உட்பட்ட நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அங்கு விளக்கம் கொண்டு வருகிறார். Therefore we in this dispensation who belong to the Melchizedek priesthood must understand how we should behave and believe in our system of life. ஒரு காலத்திலே ஆரோனின் முறைமையில் இருந்த நாம் இப்போது மெல்கிசேதேக்கு முறைமைக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். Once upon a time we were under different norms, even that of Aaronic priesthood, but now we are brought into the Melchizedek order. இதை பற்றிதான ஒரு நிழலாட்டங்களும் வேதத்திலே இருக்கிறது. And there is also a typology with respect to this. இப்போது இந்த வார்த்தையின் விளக்கத்தை சொன்னேன், ஒரு நிழலாட்டம் கூட வேதத்தில் இருக்கிறது. I gave you the explanation of the word good and evil, but I would like to bring in a type of this good and evil. யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், இப்போது நன்மையாய் மாறினது. And Joseph said, you meant evil, but God had meant it good. இது ஆரோனின் முறைமையில் இருக்கக்கூடிய தீமையும் நன்மையுமாக இருக்கிறது. And this is the good and the evil which you can find under the system of Aaronic priesthood. அந்த 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய நாம் வாசிப்போம். அதிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். From verse 15 to 20 of Genesis you can find what it is written there. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய வாசிக்கலாம். தகப்பன் மகனிருந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இது ஆரோனின் முறைமையில் இருக்கக்கூடிய தீமையும் நன்மையும் ஆக இருக்கிறது. And the verse read can be compared to the Aaronic priesthood of its good and evil. ஒரு நீதி சரிக்கட்டதலை அவன் கொண்டு வருகிறான். And he brings in and he talks about the justice being administered. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லாக இருக்கிறது. And that is about eye for an eye, tooth for a tooth. தனக்கு விரோதமாக செய்த சிமியோனை பிடித்து கட்டி வைக்கிறார். And he bound up Simeon, who was the instrument in condemning him to privatation. அவர்களெல்லாம் சேர்ந்து தனக்கு என்ன செய்தார்களோ அதற்கு மேலாக நாடகமாக அவர்களை கசக்கி பிழிந்தான். Everything what they did by way of drama enacted by Joseph was so
cruel in its very deed. அது ஒரு நாடகமாக இருந்தாலும் ஒரு மிகவும் வேதனையும் இருதயத்தை கசக்கி பிழிக்கக்கூடியதாக இருந்தது. Maybe it was a drama by the side of Joseph, but it was very cruel in its enactment. ஆகவேதான் இது ஆரோனின் முறைமையில் இருக்கக்கூடிய அந்த நன்மை தீமைக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. Which is why from verses what we read is a type and a parallel to the Aaronic priesthood. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையின் நிழலாட்டத்தை சவுல் தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். But in the life of Saul and David, you can draw parallel to the Melchizedek order of good and evil. சவுல் மூலமாக தாவீதுக்கு எவ்வளவு தீமை வந்தாலும் தீமையை தீமையினாலே வெல்லாதபடி தீமையை நன்மையினாலே வென்றான். In the case of David, no matter what hardship and privation came to David through Saul, David overcame it not by evil, but he prevailed it by good. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே தாவீது சொல்கிறார், அவருக்கு என்ன நன்மையா இருக்குதோ அதை அவர் செய்துட்டு போட்டும் என்று சொல்கிறார். In 2 Samuel he said, whatever seems good to the Lord, let him do. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். The conclusion is everything works together for good to them those who love God. இதுதான் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள் உட்பட்டவர்களுடைய நன்மையும் தீமையுமாக இருக்கிறது. And this is the good and evil who are part of the order of Melchizedek in their lives. ஆரோனின் முறைமையிலே நாம் எப்படி வாழ்ந்தோம், இப்போது மெல்கிசேதேக் முறைமையிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை பவுல் நமக்கு இங்கு விளக்கம் கொண்டு வருகிறார். And Paul brings in an explanation about the lifestyle of good and evil inside the Aaronic priesthood and inside the Melchizedek priesthood. இன்னும் நாம் இந்த ஆரோனின் முறைமையில் இருக்கக்கூடிய அந்த சரியான வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க கூடாது. We should not follow therefore the lifestyle which is inside the Aaronic priesthood. ஆரோனின் முறைமைக்குள்ளே இப்படிதான் நான் சரியாக வாழ்ந்தேன் என்றால் அது மெல்கிசேதேக் முறைமைக்குள்ளே குற்றமாகவும் நியாய தீர்ப்பாகவும் இருக்கிறது. If you live by your old lifestyle of the Aaronic priesthood, for example, then inside the new, that is the Melchizedek priesthood, it would become error and something to be judged. இங்கு மெல்கிசேதேக்கை பற்றி விஸ்தாரமாய் என்னால் பேச முடியும். நீங்கள் கேள்வியில் மந்தமாக இருக்கிறபடினால் அதை உங்களுக்கு விளங்கப்படுவது அரிதாக இருக்கிறது என்று 11ஆம் வசனத்திலே அவர் எழுதுகிறார். Verse 11 he said, I can elaborate on Melchizedek, but because you are dull in hearing, I am not further able to expose it to you. நீங்கள் பாலை குடிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறபடினால் இந்த பலமான ஆகாரமாகிய மெல்கிசேதேக்கின் உபதேசத்தை உங்களுக்கு சொல்வது எனக்கு கஷ்டம். He said, because you are still babes drinking milk, therefore I'm not able to give you the solid food of the truth of Melchizedek anymore. பால் மறந்த வளர்ந்த ஒரு அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த மெல்கிசேதேக்கின் உபதேசத்தை நான் விளங்கப்படுத்த முடியும். I will be able to explain and expound the truth of Melchizedek only to them those who have forgotten, who are weaned in their life. பால் மறந்த அனுபவத்திலே ஈசாக்கு பால் மறந்த அனுபவமும் மோசே பால் மறந்த அனுபவமும் இங்கு சாமுவேல் பால் மறந்த அனுபவமும் நிழலாட்டமாக நமக்கு இருக்கிறது. In the truth of being weaned, we can bring in how Moses was weaned and the other three were weaned in their lives for our way of explanation. இந்த மூன்று பேருடைய பால் மறந்த அனுபவங்களுக்கு பின்பு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற வாழ்க்கை தான் இந்த மெல்கிசேதேக்கின் உபதேசத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தகுதியாக இருக்கிறது. The standard, the qualification, the requirement needed to follow the Melchizedek is by learning how these three men they learned and weaned in their life. அவர்கள்தான் ஞானோந்தரங்களையுடைய பூரண வயதுள்ளவர்களாக இருக்கிறார்கள். And such are the ones who are grown up to the full stature of the age. இங்கு ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கு பால் மறந்த பின்பு அவனுக்கு என்ன நடக்கிறது? In Genesis chapter 21, after Isaac was weaned, what happened to Isaac? அவன் தன்னை பலியாக ஒப்புக்கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை அடைந்து கொண்டான். After Isaac was weaned, he got a maturity, a mind to offer himself as a sacrifice. ஈசாக்கை பலி செலுத்த போகும்போது நல்லது கெட்டது என்ற தெளிந்த புத்தியோடு அவர்கள் போகிறார்கள். And when Abraham took Isaac for an offering, they both went with a clarity of mind, discernment of good and evil. எது சரி எது தவறு என்ற ஒரு தெளிவான அனுபவத்திலே அங்கு பலியாக்கப்படுகிறது. And the sacrifice was given with a very clear discernment of right and wrong, good and evil. இந்த பால் மறந்த அனுபவத்துக்கு அப்புறம் அந்த வளர்ச்சியிலே மனம் புதிதாக்கப்பட்ட அனுபவத்தை நாம் காண்கிறோம். After the forgetting of the weaning, the basic experience, you find the life of
mind getting matured or mind getting enlightened. ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே மனம் புதிதாக்கப்படும் போது சரீரம் உயிரோடு எழுப்பப்படும். In Romans chapter 12, when the mind is renewed, your body will be transformed. ஈசாக்கை பலி செலுத்தி திரும்ப பாவனையாக உயிரோடு பெற்றான் என்று அங்க எபிரேயர் 11:18-19 பவுல் எழுதுகிறார். Hebrew chapter 11 verse 18-19, Paul writes, after sacrificing Isaac, he redeemed him back to life. இதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின் உபதேசத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய தெளிவு. This is the clarity that we need to learn Melchizedek doctrine. மெல்கிசேதேக் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி பலியாக்கினார்? Melchizedek, how did he offer Jesus as a sacrifice? அந்த மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர். How he blessed Abraham in the age past. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கின் அந்த இடத்திலே இருந்து தன்னுடைய குமாரனை பலி செலுத்தினார். And Abraham in the place or in the stead of Melchizedek, he offered his son as a sacrifice to the Lord. இந்த அனுபவங்கள் பால் குடிக்கிறவங்களுடைய அனுபவங்கள் அல்ல, பலமான ஆகாரங்களை புசிக்கக்கூடிய மெல்கிசேதேக்கின் உபதேசமா இருக்கிறது. All these experiences that we are discussing, that of Isaac is not those who are of babes, but it is a matured one with the sound exercise of reason. நீங்கள் பலியாக்கப்படக்கூடிய அளவிலே உங்களுடைய மனம் புதிதாக்கப்பட்டு இருக்கிறது. Is your mind ready to be a sacrifice? Is it renewed in the Lord once and for all? நன்மை தீமை இன்னதென்ற பயிற்சியினாலே பகுத்தறியக்கூடிய முயற்சி செய்யும் ஞானோந்தரங்களுடைய பூரண அனுபவத்திலே முதிர்ந்திருக்கிறீர்களா? Do you have reason, exercise of your senses, that you may discern what is good and evil, right and wrong, by way of maturity? மோசே பால் மறந்த பின்பு என்ன நடந்தது? What happened, number 2, when Moses was weaned? அவன் பால் மறந்த பின்பு ஒரு கொலைகாரனாக மாறினான். After he was weaned, he turned out to be a murderer. அதன் மூலமாக அவனுடைய மாமனார் வீட்டுக்கு சென்று விட்டான். And because of that, he went to his in-laws home. ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு அனுபவம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. He was very mean and he became a shepherd of the sheep. இரண்டாம் அதிகாரத்தில் பால் மறந்த பின்பு என்ன நடக்கிறது? Chapter 2, after he was weaned, what did happen? மூன்றாம் அதிகாரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த இந்த மோசேயை தம்முடைய ஊழியத்துக்கு தேவன் அழைக்கிறார். And chapter 3, Moses, who was shepherding the sheep, God gave him a call to shepherd the people of God. கொலைபாதகனாக காணப்பட்ட மோசே இப்போது பூமியில் உள்ள சகல மனுஷனிலும் சாந்த குணமுள்ளவனாய் உருவாக்கப்படுகிறார். Moses, who was a murderer, but now he is known to be a meekest man in all of the earth. பால் மறந்த ஒரு அனுபவம் நமக்கு ஒரு சாந்த ஒரு அனுபவத்தை நம்மளுக்குள்ளே சிருஷ்டிக்கும். By being weaned, we will become very meek in this world. பூமியில் உள்ள சகல மனிதனும் சாந்த குணமுள்ளவன் என்பதை 1 கொரிந்தியர் 2 அங்கு இணைக்கப்படுகிறது. In 1 Corinthians chapter 2, it's been connected with Moses, who is the meekest of all men in this world. தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது அவருடைய ஆனந்த ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். When we put on the divine nature of God, then we can understand the unsearchable mysteries of God. உலக தோற்றத்துக்கு முன்பாக மறைக்கப்பட்ட ஞானம் இவர்களுக்கு தான் விளங்கும் என்று பவுல் சொல்லுகிறார். And Paul also writes that mystery which was hidden before the ages will be manifest, revealed unto them those who are of this type. தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை இருந்தால் தான் நாம் ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி பேசும்போது விளங்கிக் கொள்ள முடியும். Humility, meekness, patience, when we are clothed with that, we will be able to connect spiritual things with spiritual with all discernment. நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறிந்து முயற்சி செய்யும் ஞானோந்தரங்களுடைய பூரண வயதாக நாம் மாற முடியும். We must become matured, aged, by way of discernment we are able to understand what is right and wrong in our life. பால் மறந்த மோசே ஒரு பூமியில் உள்ள சகல மனிதரிலும் நீடிய பொறுமை உள்ளவனாக உருவாக்கப்பட்டார். Moses, who was weaned of all men in the earth, he became the meekest of all. சாமுவேல் பால் மறந்த பின்பு என்ன நடக்கிறது? And number 3, what happens to Samuel when he was weaned? அவன் பணிவிடை செய்யக்கூடியவனாக இருக்கிறார். Then he began to serve the Lord. அங்கு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய எல்லா வார்த்தையும் அவனுக்கு சொல்லிவிட்டார். 1 Samuel chapter 3 verse 16, God had revealed all of his counsels to him. அது எபேசியர் 6:14 அங்கு சத்தியம் என்னும் கச்சையை வெளிப்படுத்துகிறது. In Ephesians chapter 6 verse 16, that reveals the girdle of truth. மனதின் அறையை கட்டிக்கொண்டு என்ற அந்த மனதிலே தெளிந்த புத்தியை அங்கு கொண்டு வருகிறது. Which also means we have to bind the loins of our mind, which is a very sound mind in our lives. இங்கு சாமுவேல் எல்லா வார்த்தையும் தேவன் சொன்ன உடனே தெளிந்த புத்தி அங்க மனதிலே எல்லாம் வந்து விட்டது. When the Lord revealed all of his counsel to Samuel, he had a very sound mind, girded with the loins of the truth. ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் மோசேயுடைய வாழ்க்கையிலும் சாமுவேலுடைய வாழ்க்கையிலும் இந்த நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினாலே பகுத்தறிந்து முயற்சி செய்யக்கூடிய ஞானோந்தரங்களுடைய பூரண வயதுக்குள்ளாக கடந்து போனார். In the life of Moses, in the life of Isaac, and in the life of Samuel, they all by age, reason
sense exercised to know what is good and evil. நீங்கள் பாலை குடித்துக் கொண்டிருந்தால் அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. If you are still feeding on milk, then you would not be able to discern what is good and wrong. பால் மறந்த அனுபவத்துக்கு பின்பு ஒரு பலமான ஆகாரத்தை நாம் புசிக்கக்கூடியவளாக இருக்கிறோம். After you forget the milk, the basic ones, then you become fit for the strong meat. இந்த மெல்கிசேதேக்குடைய நன்மை தீமையை குறித்த விளக்கம் இன்னும் முக்கியமானதாக இருக்கிறது. And now further when we elaborate the good and evil of Melchizedek, and that is some more importance we have to give for it. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலே தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி பார்க்கும்போது எல்லாம் நன்றாக இருந்தது. In Genesis chapter 1, when God created all things, he saw everything to be good. மூன்றாம் அதிகாரத்திலே இந்த பூமியும் சபிக்கப்பட்டு மனிதனும் சபிக்கப்பட்டு போனார். But in chapter 3, the earth was cursed and the man was also cursed. இப்போது பூமியிலும் எந்த நன்மை இல்லை, மனிதனிடத்திலும் எந்த நன்மை இல்லை. And now in man, in the world, on the earth, there was no good. நல்ல போதகரே என்ற வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாலிபன் மூலமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. And when the young man called him good master, the Lord dishonored it and did not recognize it. இந்த பூமியிலே எந்த மனிதனையும் நல்லவன் என்று சொல்ல முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார். And he concluded and said, you cannot call anybody in this world good. இந்த பூமியிலும் நன்மை இல்லை, எந்த மனிதனிடத்திலும் நன்மை இல்லை. What he meant was, there is no good in this earth, there is no good in man as well. ஆனால் இந்த மெல்கிசேதேக்கு முறைமையில் தான் இந்த நன்மை என்ற அனுபவத்தை தேவன் கொண்டு வருகிறார். But inside the doctrine and the truth and the experience of Melchizedek, God brings in the truth of good and evil. அவர்கள் பூமியில் இருந்தும் மனுஷரில் இருந்தும் மீட்கப்பட்டவர்கள். In the truth of Melchizedek, people are drawn out from the earth and from man. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 3-4 மனுஷரிலிருந்து பூமியிலிருந்து நான் உங்களை மீட்டுக் கொண்டேன். Revelation chapter 14 verse 3-4, redeemed of the earth and the men. இவரிடத்திலே எந்த விதமான தீமையை அவர் காண முடியாது. And therefore he cannot see any evil in them. இவர்கள் யாக்கோபு 1:17 படி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்த பூரண ஞானம் நன்மையிலே இருக்கிறார்கள். According to James 1:17, they are of such immense clarity of the Father of lights, receiving the gift from him. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இந்த நன்மை ஈவு இறங்கி வந்திருக்கிறது. Out of the Father of lights, the gift and the goodness has come down to them. 144,000 பேர்களிடத்திலும் அந்த நன்மை இறங்கி வந்திருக்கிறது. Into the 144,000 of all, this good has come into them. பிதாவின் நாமம் அவருடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கிறது. The Father's name is written on their heads. அவர்களை பற்றி தேவன் சாட்சி கொடுக்கிறார். அவர்களை இந்த பூமியிலிருந்து உலகத்தில் நான் மீட்டுக் கொண்டேன். And about them the Lord testified, redeemed of the earth and of the men. இந்த முறைமைக்குள்ள தான் எது சரி எது தவறு என்பதை நிரூபிக்க முடியும். After this order, we can come to a conclusion which is right and which is wrong from the இந்த man. முறைமைக்குள்ளே தான் நன்மை தீமை இன்னதென்று நாம் பயிற்சியினாலே நாம் பகுத்தறிந்து முயற்சி செய்த ஞானோந்தரங்களுடைய பூரண அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Only inside this order of Melchizedek you can discern, you can come to understanding and conclusion what is good and evil by way of exercising our sense. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே இதற்கு முன்னாலே ஒருவருடைய வாழ்க்கையில் இல்லை, நமக்கு அந்த விசேஷமான நன்மையை தந்திருக்கிறார். Hebrew chapter 11 he concludes, we having received something good which they have not in their lives formerly. ஆபேல் முதல் யோவான் சானகன் முடிய 4000 வருஷ கால கட்டமாக இந்த நன்மை என்ற வார்த்தைக்கு அவங்களுக்கு இடமில்லை. From Abel to John the Baptist, for 4,000 year period, for the word, for the term good, they have no context at all. இப்போது அந்த நன்மை நம்மிடத்திலே இறங்கி வந்திருக்கிறது. Now the good has come into our lives. இதிலே நாம் சரி என்ன தவறு என்ன என்பதை நாம் இங்குதான் கண்டுபிடிக்க வேண்டும். And through this discernment you have to understand what is right and wrong. இதை குறித்து லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். Luke chapter 6 the Lord says, இங்கு நல்ல மரம் என்றும் கெட்ட மரம் என்றும் சொல்லுகிறார். and he brings in a good tree and a bad tree. இங்கு நெருஞ்சிலிருந்தும் முட்செடியிலிருந்தும் ஒரு அத்திப்பழத்தையும் திராட்சை பழத்தையும் நாம் பறிக்க முடியாது. Out of a thorn and thistle you cannot bring out a fig or a wine. இதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ளே நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை காணக்கூடிய அனுபவம். And this is the experience or the discernment inside the Melchizedek order to find out which is good and which is wrong. ஒரு நெருஞ்சிலும் முள்ளிலிருந்தும் ஒரு அத்திப்பழத்தையும் திராட்சை பழத்தையும் எப்படி பறிக்க முடியும்? Out of a thorn, out of a thistle, how can you bring out a fig or a wine out of it?
இது மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ளே நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறிந்து முயற்சி செய்யும் ஞானோந்தங்களுடைய பூரண வயதுக்குள்ளே கொண்டு வரப்படுவதாக இருக்கிறது. This is bringing inside the Melchizedek order to know what is good and wrong by way of exercising our sense and discernment. இந்த முறைமைக்குள்ளே இங்கு நெறிஞ்சும் இருக்கிறது, முள்ளும் இருக்கிறது. அதை ஒருபோதும் திராட்சை செடியாக ஒரு அத்திமரமாக கொண்டு வர முடியாது என்று சொல்லுகிறதனுடைய விளக்கம் என்ன? So what's explanation out of a thorn or a thistle, fig or a grape is not brought forth? இதைத்தான் லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார். And this is what Jesus taught in Luke chapter 6. இந்த மரம் என்பது ஒவ்வொரு மனிதர்களையும் வெளிப்படுத்தும். The tree denotes every individual. சிலர் அத்தி மரமாக திராட்சை செடியாக இருக்கிறார்கள். Some people are fig trees, some people are grape trees. சிலர் நெறிஞ்சு முள்ளுமாகவே இருக்கிறார்கள். And some others they are thorns, some others are thistles. அவர்களை எந்த மாற்றத்துக்குள்ளும் கொண்டு வர முடியாது என்பது இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசமாக And the இருக்கிறது. teaching of Jesus is as their nature is, so do they remain, and it cannot be transformed. இதனுடைய நிழலாட்டம் தான் இந்த முள் என்பதற்கும் நெறிஞ்சு என்பதற்கும் சவுலையும் யெரொபெயாமையும் கொண்டு வரப்படுகிறது. And Saul and Jeroboam is brought for this thorn and thistle for by way of explanation. சவுல் ஒரு முள்ளாக, இந்த யெரொபெயாம் ஒரு நெறிஞ்சாகவே இருக்கிறார். And Saul is a thorn and Jeroboam is a thistle in his life. இந்த முள்ளாகிய சவுலையும் இந்த யெரொபெயாமாகிய நெறிஞ்சையும் எந்த மாற்றத்துக்குள்ளும் கொண்டு வர முடியாததாக இருக்கிறது. And Saul and Jeroboam, who are denoted with the thorn and thistle, they are not able to be transformed in their lives at all. ஒரு சவுலையும் ஒரு யெரொபெயாமையும் ஒரு தாவீதாக சாலமோனாக நாம் மாற்ற முடியாது. And Saul or Jeroboam cannot be transformed into David or Solomon at all. இங்கே தாவீது சாலமோன் என்பது இந்த அத்திமரமாகவும் திராட்சை பழமாகவும் இருக்கிறார்கள். And David and Solomon, they denote and depict the grape and the fig in their lives. இங்கு நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்திலே அத்திப்பழம் என்பது மதுரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. In Judges chapter 9, you can understand the wine, it gives forth the sweetness. திராட்சை செடி என்பது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக The fig இருக்கிறது. brings forth sweetness, and the grape brings forth the joy into the people's life. இந்த மதுரத்துக்கு விரோதமான கசப்பாகவும் இந்த மகிழ்ச்சிக்கு விரோதமான துக்கத்தை உண்டாக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். But there are people against the sweetness, they bring bitterness, against the joy, they bring in sorrow. இந்த நெறிஞ்சு முள் என்பது துக்கமான அனுபவத்துக்கும் கசப்பான அனுபவத்துக்கும் நிழலாட்டமாக இருக்கிறது. The thorn and the thistle is a shadow of bitterness and a kind of sorrowfulness in one's life. சபையிலே பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவர்களை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் இந்த லூக்கா 6 நமக்கு சுட்டி காட்டுகிறார். Luke Gospel chapter 6, those who are anointed with the Holy Ghost, how they behave in the church is explained in this place. அந்தந்த கனிகளினாலே தான் அந்தந்த ஆட்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். You can know each individual by the fruit they bring forth. எவ்வளவு நாள் அவர்கள் அபிஷேகத்தில் நிறைந்தாலும் எந்த விதமான மாற்றம் அவருடைய வாழ்க்கையிலே காண முடியவில்லையே. Getting filled in the Spirit, no matter how long, yet they are not able to be transformed and bring in steadfastness in their life. அவர்கள் நெறிஞ்ச முள்ளுமாக இருக்கிறபடினால் அவர்களிடத்திலிருந்து ஒரு மதுரமான வாழ்க்கையும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் அடைந்து கொள்ள முடியாது. Because they are thorn and because they are bramble, they are not able to bring forth sweetness or joy anymore. இந்த மதுரத்துக்கு விரோதமான கசப்பு என்பது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடிய விஷயம். And the bitterness which is against the sweetness is grieving the Holy Ghost. கசப்பான அனுபவங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி அந்த முத்திரையை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது. Bitter experiences which break the seal of the Holy Ghost in our life and grieve him sore. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அபிஷேகத்தை நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. You should not grieve the Holy Ghost which is sealed for your redemption. தேவனையும் மனிதனையும் மகிழ பண்ணக்கூடிய திராட்சை ரசமாய் நாம் இருக்க வேண்டும். You should become wine which delights both God and man in your lives. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் மகிழ்ச்சி அடைகிறாரா, மனுஷர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்களா? Out of our lives, is God pleased? Are men pleased? தேவன் துக்கப்பட்டிருந்தால், மற்றவர்கள் துக்கப்பட்டிருந்தால் பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம். If God is displeased, if men are displeased, then we have grieved the Holy Ghost in our lives. சவுலுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, யெரொபெயாமுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. அதனாலே எந்த விதமான மாற்றத்தையும் அவர்கள் அடைந்து கொள்ள முடியவில்லை. Saul was anointed, Jeroboam was anointed, but through the unction
they were not able to be transformed. in their இவர்களுக்குள்ளே lives. கசப்பான அனுபவங்களும் துக்கத்தை உண்டாக்கக்கூடிய அனுபவங்கள் தான் நிறைந்திருக்கிறது. Inside of them, it was all of bitterness, it was all of sorrow, and they grieved everyone. நாம் ஒரு மதுரமான ஒரு அனுபவத்திலும் மகிழ்ச்சியான அனுபவத்திலும் பரிசுத்த ஆவியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். And in experience of sweetness, in experience of joy, you have to manifest the Holy Ghost in your life. இவைகளை தான் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ளே நன்மை என்ன தீமை என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்களாக And இருக்கிறது. such are the experiences inside the doctrine of Melchizedek to understand what is good and evil by way of discernment. தாவீதுக்கு விரோதமான சவுலையும் சாலமோனுக்கு விரோதமான யெரொபெயாமையும் நாம் பார்க்க முடியும். And we can see the Jeroboam and Saul against David and Solomon. முள்ளு முள்ளாகவே இருக்குது, நெறிஞ்ச நெஞ்சாக இருக்கிறது. ஆனால் மதுரமும் இந்த மகிழ்ச்சியும் மாறாததாகவே இருக்கிறது. A thorn and a thistle, they remain as it is, but a sweetness and the joy of the Holy Ghost is what has been manifested through them. இந்த லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னது போல இங்கு எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலும் தொடர்ச்சியாக பவுல் சொல்லுகிறார். What Jesus Christ spoke in Luke 6, Paul is explaining it in Hebrews 6 elaborately. அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து பயிரிடுவதற்கு ஏற்ற நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிலம் ஆசீர்வதிக்கப்படும். நெறிஞ்சி முள்ளை கொடுக்கிற அந்த அனுபவம் இருந்தால் அந்த நிலம் சபிக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். The earth which drinketh the rain often but gives forth thorns and thistles has been burned to destruction, but that which produces fruit is acclaimed by the master. அங்கு மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கு நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There you can find tree, here you can find earth. இந்த மரத்திலே எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியவில்லை. The tree was not able to bring in any நெறிஞ்சு change. நெறிஞ்சாக முள்ளாகவே இருக்கிறது. The individual tree of thorn and thistle remained அத்தி the same. மரமும் திராட்சை செடியும் அதனுடைய பலனை கொடுத்து கொண்டிருக்கு. But to the wine and the grape, they bring forth their fruits. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வாழ்க்கையை மரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். Jesus Christ compared the life of a man to a tree. ஆனால் இங்கு எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே நம்மை பவுல் நிலத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். But in Hebrew chapter 6, Paul is comparing every individual to an earth. நம்மை பெய்யக்கூடிய அந்த மழை மூலமாக நாம் முட்களையும் நெறிஞ்சும் கொடுக்கிறோமா அல்லது அத்தியையும் திராட்சை பழத்தையும் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? By the rain that falls on us, what are we producing? Are we producing fig and grapes or thorns and thistles? That matters. பயிரிடுவதற்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடிய நிலமோ ஆசீர்வதிக்கப்படும். But the land that produces yields crops according to the dresser, that shall be blessed. அங்கு மரம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, இங்கு நிலம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. The tree is blessed there, the earth is blessed here. இங்கு நிலம் என்று சொல்ல வாழ்க்கையோடு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Along with the earth, what did the Lord say here? முள்களையும் நெறிஞ்சுகளையும் முளைப்பிக்கக்கூடிய நிலம் சபிக்கப்பட்டதாக. But the land which brings forth thorns and briars, that's cursed. என்ன செய்ய முடியும்? சுட்டரிக்கப்படுவதே அவருடைய முடிவு. What to do? The end is to be burned up. இது மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே இவர்களை யாருக்கு ஒப்பிட்டு பேசுவேன்? குறை சொல்லுவர்களுக்கு ஒப்பிட்டு பேசுவேன். In Matthew 11, the Lord Jesus Christ compared them to those who are complainers. ஏன் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து எந்த பலனையும் கொடுக்கவில்லை? What's the matter? Having received the rain often, the earth doesn't produce any fruit? எந்த பலனும் இல்லையே. அவர்கள் குறை சொல்லக்கூடிய ஜனங்களாக இருக்கிறார். There is no result. The reason Jesus says they are people who find fault. இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? அவர்களை குறை சொல்லுகிறவர்களுக்கு ஒப்பிடுவேன் என்று ஆண்டவர் The சொல்றார். Lord said, but whereunto shall I liken this generation? It is unto them those who find fault. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அவர் எழுதுகிறார். Matthew chapter 11 verse 16 to 19, Jesus says that. இயேசு தம்முடைய நேரடியான வாயிலே பேசின வார்த்தைகள். These are words directly spoken by our Lord himself. யோவான் ஸ்நானகன் ஆகாரம் புசியாதவனாக வந்ததினால் அவனை பிசாசு பிடித்தவன் என்று சொல்லுகிறார்கள். மனுஷகுமாரன் ஆகாரம் புசிக்கிறவராக வந்தபடினால் பாவிகளோடு உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார்கள். And John came eating and drinking, they called him a devil, but Jesus came eating and drinking, they called him a glutton. ஆகாரம் புசியாத யோவான் ஸ்நானகனை பிசாசு பிடித்தவன் என்று சொல்கிறார்கள். And John who came eating, he came not eating and drinking, they called him a devil. ஆகாரம் புசிக்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்துவை போஜன பிரியன் என்று சொல்லுகிறார்கள். But Son of Man Jesus, he came to eat and to drink, called him a glutton. ஆனாலும் ஞானமானது தன் பிள்ளைகளாலே நீதி என்று ஒப்புக்கொள்ளப்படும். But wisdom is justified of our children. நாம் குறை சொல்லக்கூடிய அனுபவம் என்பது தேவனுடைய நீதியை ஒத்துக்கொள்ளக்கூடியாத ஒரு அனுபவம். When we find fault,
we are not recognizing the justice of God. ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே தேவனிடத்தில் அநீதி உண்டென்று நாம் சொல்லலாமா? Romans chapter 9, he argues, can we say there is unrighteousness with அவைகளை God? ஒரு நீதி என்று பவுல் நிரூபிக்கிறார். And Paul establishes everything God acts is righteous. ஞானமானது தம் பிள்ளைகளாலே நீதி உள்ளதென்று ஒத்துக்கொள்ளப்படும். But wisdom is justified of our children. இந்த ஞானம் என்பது தேவனின் அனந்த ஞானத்தை வெளிப்படுத்தும். This wisdom is the full measure of the wisdom of God. இந்த அனந்த ஞானத்தை அவருடைய பிள்ளைகள் அன்பினாலே தான் நீதி என்று ஒத்துக்கொள்ள முடியும். And this full measure of the truth is children, they can justify only by love. இல்லை என்றால் குறை சொல்லக்கூடிய சந்ததிகளாக இருப்பார்கள். If they don't have love, they cannot justify the wisdom, but they will become attackers of the wisdom. மெல்கிசேதேக்கின் முறைமை பற்றி விஸ்தாரமாக பேசுவது தேவனுடைய அனந்த ஞானம். It is the complete wisdom of God to expound the doctrine of Melchizedek. இந்த அனந்த ஞானத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அன்பினால் தான் ஒத்துக்கொள்ள முடியும். If you want to acknowledge this wisdom of God's full measure, you have to justify it only by love. பிலிப்பியர் 1:9 உத்தமமானவர்களை ஒத்துக்கொள்ளும்படியாக அன்பானது எல்லா அறிவிலும் உணர்விலும் அதிகமாக பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். Philippians chapter 1 verse 9, in order to accept that which is good, your love must grow in all discernment and in all understanding. பவுல் சொல்லுகிறார், எந்த மனிதனிடத்தில் நான் கற்றுக்கொண்டதில்லை, நேரடியாக நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். And Paul also has registered, it's not of man, but I have received it directly from the Lord. தேவனிடத்தில் எந்த அளவுக்கு அதிகமாக அன்பை நாம் வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அனந்த ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். The more we love God and keep loving God, the more we are receivers of the wisdom of God. எல்லா வசனங்களையும் நீதி நியாயமாக நாம் நிரூபிக்க முடியும். And every scripture verse of the Lord we can prove it in justice and in judgment. நியாயம் என்றால் சத்தியம், அதன்படி நடக்கும்போது அது நீதியாக மாறுகிறது. And but truth is justice. When we walk it, it becomes righteous. இந்த நியாயம் என்பதுக்கு சத்தியம் என்பதும் இந்த சத்தியத்தின்படி கைக்கொண்டவர்கள் தான் நீதியுள்ள ஜாதியாக வெளிப்படுகிறார்கள். Truth is justice, and those people who keep justice, they become righteous nation to walk into the Lord's kingdom. உத்தமமானவர்களை ஒத்துக்கொள்ளும்படியாக அன்பானது எல்லா விதமான அறிவிலும் உணர்விலும் அதிகமாக பெருக வேண்டும். To acknowledge that which is right, let your love abound in more discernment and in understanding, says Paul. நம்ம முதலாவது யோசிப்போம், நம்மளுக்குள்ள அன்பு இருக்குதா? Number one, the question we must ask ourselves is, do we have love? தேவ அன்பு நம்மளுக்குள்ள இருக்கிறதா? Do we have the love of God in us? அந்த அன்பின் சுபாவங்கள் நம்மளுக்குள்ளே உருவாகி இருக்கிறதா? Have we molded ourselves in the nature of His love? இல்லை என்றால் இந்த மெல்கிசேதேக்கின் உபதேசங்களை நாம் ஒருபோதும் புரிந்து கொள்ள If முடியாது. there is no love, the wisdom of Melchizedek cannot be justified by us. இந்த குழந்தைகள் இந்த இடத்திலே நாம் துர்க்குணம் உடையவர்களாக நாம் இருப்போம். In the place of children, we will always have malice and hypocrisy in our life. இங்கு புத்தியிலே தேறின அனுபவம் நமக்கு வராது. Then we cannot be mature in mind at any time. இந்த பலமான ஆகாரம் என்பது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியக்கூடிய முயற்சி செய்யும் ஞானோந்தரங்களுடைய பூரண வயது என்பது புத்தியிலே தேறின அனுபவமாக இருக்கிறது. And what Paul writes of the full measure of the knowledge, of the shesha, of the discernment, of one's exercising, comes to the wisdom justified with love. 1 கொரிந்தியர் 14:20 புத்தியிலே தேறினவர்களாகவும் துர்க்குணத்திலே குழந்தைகளாகவும் இருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். 1 Corinthians chapter 16 verse 20, Paul writes that thou shalt be matured in knowledge and children in hypocrisy and நீங்கள் malice. பாலை குடிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறபடினால் நீங்கள் இந்த பலமான ஆகாரத்தை உங்களுக்கு நான் சொல்வது அரிது. And he writes, because ye people still feed on milk, I suffer by feeding you with this truth of the solid meat. நீங்கள் இந்த புத்தியிலே எப்படி தேர்ச்சி அடைய முடியும்? When and how can you exercise yourself in this wisdom? ஞானாந்தரங்களுடைய பூரண வயதாக முதிர்ச்சிக்குள்ள எப்படி வர முடியும்? How can you come to the wisdom, the maturity, the fullness of the growth of Jesus? அதற்காக ஒரு பயிற்சியும் இருக்கிறது, பகுத்தறியக்கூடிய முயற்சியும் இருக்கிறது. And there is exercise of sense and the attitude of one's desire. இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ளே ஒரு பயிற்சியை பகுத்தறியக்கூடிய ஒரு முயற்சிக்குள்ளே வழி நடத்தப்பட வேண்டும். In the apostolic truth, there is an exercising of desire as well as one's passion in it. தேவனே நம்மை பயிற்சிக்கிறார், நம்மை பகுத்தறியக்கூடிய முயற்சிக்குள்ளே அவர் கொண்டு வருகிறார். It is God Himself who trains us,
who also brings us into all efforts of godliness. எது சரி எது தவறு என்ப ஒரு பயிற்சியும் பகுத்தறியக்கூடிய ஒரு முயற்சியுமாக இருக்கிறது. Which is right, which is wrong is all exercising the discernment of our life. புத்தியிலே தேறின ஒரு அனுபவத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். We must receive a maturity of mind. இந்த குழந்தையான துர்க்குணங்கள் முழுவதும் அழிக்கப்படுவதற்கு பாலை குடிச்சு வளர்ந்து விட வேண்டும். The babe's experience of malice and hypocrisy must be ridden from us so that we have to feed on the milk and grow into somebody mature. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எந்தெந்த நிலவரத்தில் இருக்கிறார்கள் என்பதை இவைகள் மூலமாக நாம் தெளிவுபடுத்திக் And கொள்ளலாம். those who are of the Holy Ghost, we can understand, discern and picturize what and how they are in their lives. இதை ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 3 பிரிவாக பவுல் கொண்டு வருகிறார். Romans chapter 8, Paul divides them into 3. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் 3 கூட்டமாக மேன்மையாக காட்சி அளிக்கப்படுகிறார்கள். Holy Ghost people, they are divided into 3 groups and they are identified as so. இங்கு ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பவுல் அதை 3 பிரிவாக சொல்லுகிறார். Romans chapter 8, Paul divides them into 3. 14ஆம் வசனத்திலே தேவ ஆவியினாலே நடத்தப்படக்கூடியவர்கள் 8:14, those who are led by the Spirit of God. அவர்களுடைய ஆவியோடு கூட தேவன் ஒரு சாட்சியை அவர்களுக்கு In கொடுக்கிறார். their spirit, God gives them a testimony or a witness. இவர்கள்தான் இந்த நன்மை என்ற இடத்திலே முதல் கூட்டமாக இருக்கிற முதல் பகுதி. They are the first aspect or part of what is called good. எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். For as many as are led by the Spirit of God, they are the sons of God. அவர்களுடைய ஆவியோடு கூட தேவன் அவர்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். With their spirit, God's spirit witnesses or testifies. நாம் தேவ ஆவியினாலே நடத்தப்படுவது என்பது நம்முடைய ஆவியிலே தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சி என்பதை And எடுத்துக்கொள்ளும். we led by the Spirit of God is a testimony what He gives in our spirit. நீங்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்கள் என்பதை எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? Then how can we understand you are led by the Spirit of God? உங்களுடைய ஆவியிலே உங்களுக்கு தேவன் சொல்லுவார். And the Lord will tell in your spirit that you are sons of God. நீ தேவாவினாலே நடத்தப்படுவது உன்னுடைய ஆவியின் மூலமாக தேவன் உனக்கு ஒரு சாட்சி கொடுப்பதாக இருக்கிறது. When you are led by the Spirit of God, in your spirit, God's spirit will testify that you are sons of God. இந்த ரோமர் 8:16 வாசிக்கும்போது அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Reading chapter 8 verse 16, what do we find? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியிலே இருந்து அவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். The Spirit itself beareth witness with our spirit that we are the children of God. நூற்றுக்கு அதிபதி ஒரு மெய்யாகவே தேவகுமாரன் என்ற சாட்சி கொடுத்து விட்டார். The centurion, he had given to Jesus that verily, verily he is the Son of God. அநேகர் அவர் தேவகுமாரன் என்ற சாட்சி கொடுக்கிறார்கள். Many people do testify that he is the Son of God. ஆனால் இயேசு தம்முடைய ஆவியிலே தேவன் ஒரு சாட்சி கொடுக்க வேண்டும். But to Jesus, in his spirit, God must say witness. அதுதான் பலமாய் ரூபிக்கப்படக்கூடிய வாழ்க்கை. That is a declaration of the life very boldly. அதுதான் இந்த பலமுள்ள ஆகாரம். That is the matured solid food mentioned here. பலமுள்ள ஆகாரம் என்பது பலமாய் உபதேசத்தை ரூபிக்கக்கூடிய வாழ்க்கை. The solid food is declaring the truth very boldly in our life. அவர் தேவகுமாரன் என்பதற்கு சந்தேகமே இல்லை. No doubt Jesus was the Son of God. ஆனால் இயேசு தம்முடைய ஆவியிலே தேவனுடைய சாட்சியை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். But Jesus Christ in his spirit must receive the testimony of God that he is the Son of God. ரோமர் 1:5 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Romans chapter 1 verse 5, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், concerning his lineage, seed of David. ஆனால் அவருக்குள்ளே ஒரு பரிசுத்தம ஆவி அவருடைய ஆவியிலே இருக்கிறது. But he has a spirit of holiness inside his spirit. அதுதான் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்ற சாட்சி. And that is the testimony declared to be the Son of God with power. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்த ஒருவர் தம்முடைய ஆவியிலே ஒரு பரிசுத்தமுள்ள ஆவியாய் காட்சியளிக்கிறார். Of the seed of David born, he had a testimony declared to be the Son of God with power in his spirit by the holiness. நாம் தேவாவினாலே நடத்தப்பட்டிருக்கிறோம் என்பது தேவனுடைய புத்திரர் என்ற சாட்சி. And we have a testimony that we are led by the Spirit of God, that we are the children of God. அந்த சாட்சியை நம்முடைய ஆவியிலே ரூபிக்க வேண்டும். And that testimony must be declared in our spirits. அவர் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்ற சாட்சியை பெற்றார். He had a testimony by the Spirit of holiness that declared to be the Son of God with power. தேவாவியினாலே இயேசு நடத்தப்பட்டவர். Jesus Christ led by the Spirit of God. அவருடைய ஆவி ஒரு பரிசுத்தமுள்ள ஆவியாய் காட்சியளிக்கிறது. His spirit became a spirit of holiness. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தாலும் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்ற சாட்சி. Though he was made of the seed of David, but declared to be the Son of God with power according to the Spirit of holiness. நம்முடைய ஆவி தேவ ஆவி மூலமாக நடத்தப்பட்டிருக்க வேண்டும். Our spirit led by the Spirit of God.
அதுதான் நம்முடைய மனதிலே ஆவியோடு அவர் கொடுக்கக்கூடிய சாட்சி. That's the declaration that we are the sons of God in our very spirits. நம்முடைய மனசாட்சி என்பது இருதயத்திலே நாம் கொடுக்கிற சாட்சி. Our conscience testimony is in our heart. இது நம்முடைய ஆவி என்பது நம்முடைய தலையிலே நம்முடைய மனதிலே உள்ள சாட்சி. But our spirit is in our head, which is the testimony of God attesting along with it. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியிலே நடத்தப்படக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? What's a life of being anointed by the Holy Ghost, led by the Spirit? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 45 வசனத்திலே அதை விளக்குகிறார். Matthew chapter 5 44-45, he explains it so well. அதுக்கு கீழ்ப்பகுதியிலே உங்களை நேசிக்கிறவர்களே நேசித்ததனால உங்கள் சகோதரர்களே நீங்கள் நேசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? In the latter verse he said, what use is it if you love them, those who love you? அது மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ளே உள்ள அனுபவங்கள் அல்ல. And they are not inside the order of Melchizedek. அது ஆரோனின் முறைமையில் உள்ள சரி. And that's ended with Aaronic priesthood. ஆனால் மெல்கிசேதேக்கு முறைமைக்குள்ளே அது தவறு. But inside Melchizedek it's wrong. நம்முடைய ஆவியிலே இந்த சாட்சியை நாம் அடைந்து கொள்ள We வேண்டும். have to get this testimony in our spirits. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கொண்டவர்கள் முதலாவது அடைந்து கொள்ளக்கூடிய அனுபவம். This is the first experience anointed people got to receive in their lives. நன்மையை நாம் முதலாவது அடைந்து கொள்கிறோம். First we have to receive good. நம்முடைய ஆவியிலே தேவன் நமக்கு ஒரு கொடுக்கிற சாட்சி. In our spirit he gives a testimony. இந்த ரோமர் 8:26 27 இரண்டாவது அனுபவம். And Romans 8:26-27, the second experience. நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆவியானவர் நம்மளுக்குள்ளே அவர் வேண்டிக் கொள்ள வேண்டும். We do not know what we are praying for, but the Spirit of God who abides in us prays according to the will of the Father. பரிசுத்தவான்களுக்கும் அவர்தான் ஜெபிக்க வேண்டும். He must pray for the saints as well. நம்முடைய ஆவியில நம்முடைய மனதிலே எந்த ஜெபமும் ஏறெடுக்க கூடாது. In our mind you should not uplift any kind of prayer to the Lord. நாம் என்ன ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது. We do not know what we are to pray for. ஆவியானவர் நம்மளுக்குள்ளே பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யட்டும். பரிசுத்தவான்களுக்கும் அவரே அவர் ஜெபிக்கக்கூடியவளாக The இருக்கட்டும். Spirit must pray within us, and he had to pray according to the will of God to the saints. ஆவியானவர் நம்மளுக்குள்ளே பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு அனுபவம் இரண்டாவது And அனுபவம். the second experience is Spirit maketh intercession with us with groaning which cannot be uttered. இந்த அனுபவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? What is the blessing drawn out of this experience? 1 பேதுரு 5:8 சாத்தான் நமக்கு விரோதமாய் கொத்தளம் கட்டும்போது ஒரு விழிப்பை தேவன் கொண்டு வந்து விடுவார். 1 Peter chapter 5 verse 8, when Satan comes up against us, God gives us an alert. நீங்க ஆவியில ஜெபம்னா சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் கொத்தளம் கட்டும்போது தெளிந்த விழிப்போடு நம்ம இருப்போம். When you pray in the Spirit, when Satan comes up against us with his wickedness, we are able to discern. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது 1 Peter chapter 5 verse 8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்ற வகையில் சுற்றித் திரிகிறான். நீங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது ஒரு தெளிந்த புத்தியும் ஒரு விழிப்புள்ள வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். When you lift up this prayer of the Spirit, you will have a sober, vigilant, alert life in your life. சுற்றி திரிகிற சாத்தானை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அவருடைய தந்திரங்கள் உங்களுக்கு அறியாதவைகள் அல்ல. And you can understand the roaring lion, and it is a subtle deception we are not unaware of. இப்படி ஆவியிலே ஜெபிக்கும்போது லூக்கா 21:36 படி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு விழிப்பை தேவன் உங்களுக்கு தந்து விடுவார். When we pray in the Spirit, according to Luke chapter 21:36, you will get an experience of watching before the Son of Man awaken. தேவாவினாலே நடத்தப்படுவருடைய சாட்சி என்ன? What's the testimony of them, those who are led by the Spirit of God? ஆவியான நம்மளுக்குள்ளே பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யக்கூடிய அனுபவங்கள் இரண்டாக வெளிப்படுத்தப்படுகிறது. And secondly, when we see how the Spirit is working in us with groaning and much tears, சாத்தான் சுற்றி திரியும் போது ஒரு விழிப்பும் தெளிவு இருக்கிறது. when Satan roams around, we have alert, vigilant life. இயேசுவை சந்திக்கக்கூடிய அந்த விழிப்பும் வெளிச்சமும் இருக்கிறது. Vigilance, alertness to see Jesus in our lives. கடைசியாக அந்த 28ஆம் வசனத்திலே அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்புள்ளவர்களுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். Romans chapter 8 verse 28, everything works together for good to them those who love God according to his purpose. ஆவியினாலே நடத்தப்பட்டவர்கள் ஆவியான மூலமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள், Those who are led by the Spirit, those who are worked in by the Spirit in prayer, அவர்கள் அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். such are those who are called according to the purpose of அவர்கள் God. கண்டிப்பாக ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவார்கள். And such who will for sure love the Lord. அவருடைய வாழ்க்கையிலே எல்லாம் நன்மையாகவே நடக்கும். Everything works according to his purpose for good. அந்த 36ஆம் வசனத்திலே உபத்திரவம் முதல் பட்டயம் வரைக்கும் அவர்களை ஒன்றும் செய்யாது. Chapter 8 verse 36, from persecution to sword
Nothing can do anything to அவருடைய them. வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய உபத்திரவங்கள் பட்டங்கள் எதாக இருந்தாலும் அது கடைசியாக நன்மையாக முடிவடைந்து விடும். Let be persecution to sword, whatever it may be, everything turns for good in their lives. இதுதான் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ளே நம்மளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய நன்மையின் 3 அனுபவங்கள். These are the 3 divisions or the experiences inside the order of Melchizedek, the discernment of good and evil brought into us. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ளே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த 3 ஆசீர்வாதத்தின் அனுபவங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். We have to attain and we have to grow up to this blessing of the good and evil inside the Melchizedek. இந்த பலமான ஆகாரங்களை புசிக்க முடியாதபடி அங்க ஆதாம் ஏவாளும் அங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ளே காணப்பட்டார்கள். Adam and Eve, they were inside the Garden of Eden, unable to feed on the solid food. அங்கும் நன்மை தீமை அறியத்தக்க கனி அவர்களுக்கு இருந்தது. They did have the fruit of good and evil. ஆனால் அவர்கள் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே எது சரி எது தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. But inside the Garden of Eden, they didn't have the discernment to understand what is right and wrong. இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்ற வார்த்தையும் இதை நீங்கள் புசித்தால் சாகவே சாவதில்லை என்ற 2 வார்த்தையும் எது சரி எது தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. They had 2 proposition. One was when you eat you will die. The other was when you eat you will not die. They did not know any idea what to do, and that was their state of affair. தேவன் சொல்கிறார் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். And the Lord said, on the day you eat of it you will die. சாத்தான் சொல்கிறான் நீ இதை புசித்தால் சாகவே சாவதில்லை. And Satan said, on the day you eat of it you will not die. எது நன்மை எது தீமை எது சரி எது சரியில்லை என்பதை அவர்களால் பயிற்சிக்குள்ளே புரிந்து கொள்ளக்கூடிய முயற்சி இல்லை. Which is right, which is wrong, which is good, which is evil, by way of discernment they never came to a conclusion inside the Garden of Eden. இந்த மெல்கிசேதேக்கை குறித்து விஸ்தாரமாய் நான் பேசும்படியாக இருக்கிறேன். I want to speak about the Melchizedek in a manifold way. நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களான அப்படினால் உங்களுக்கு நான் சொல்லுவது எனக்கு அரிதாக But இருக்கிறது. because you are dull in hearing, I find it very loathsome to explain you. நீங்கள் தோட்டத்தை பாதுகாக்க முடியவில்லை. You are not able to protect the நீங்கள் garden. தோட்டத்தை பண்படுத்த முடியவில்லை. You people are not able to tend the நீங்கள் garden. இணைந்திருந்தே என்று சொன்னால் இசைவு உங்களுக்கு இல்லை. You people say that you are united but not together. நீங்கள் குழந்தைகளாக இருந்து விழுந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். You are still babes, you are falling. அங்கு மெல்கிசேதேக்கின் முறைமையை கொண்டு வரவில்லை. You didn't bring in the Melchizedek order. வாக்குத்தத்தத்தை அங்கு அவளுக்கு கொடுக்கவில்லை. The promise is not applicable for you. ஆதாமுக்கு ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை சாகவே சாவாய். The very word given to Adam and Eve is thou shalt die on the day. எவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்கு அது அவங்களுக்கு கொடுக்கல. So much of promise, but God didn't give them anything. ஆதாமை ஏவாளையும் தேவன் உண்டாக்கி அவங்களுக்கு சொன்ன வார்த்தை இத புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். God created Adam and Eve. On the day you eat of it, God said you shall die. ஆரோனின் முறைமையிலே அவர்கள் விழுந்து போனார்கள். In the Aaronic priesthood, they died. எது சரி எது தவறு என்பது அவங்களுக்கு தெரியவில்லை. They did not know what is right and wrong. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையிலே நாம் அதை அதிகமாய் விளங்கிக் கொள்ள But வேண்டும். man in the Melchizedek order must know more about God. குழந்தையின் அனுபவத்தை பால் மருந்த அனுபவத்தை விட்டு வளர்ந்த ஒரு அனுபவத்துக்குள் வருவோம். Babe's experience, forgetting the milk must be in us, and we have to grow. பலமான ஆகாரங்களை புசிக்கக்கூடிய ஞானோந்தரங்களுடைய பூரண வயதுள்ளவராய் மாறுவோம். Let's all become mature, able to eat the solid food, ready for the Lord to receive anything. புத்தியிலே தேறினவர்களாய் நாம் காணப்படுவோம். Let's all become matured in the mind. நாம் நம்மை பயிற்சிக்குள்ளே பகுத்தறியக்கூடிய முயற்சி எடுப்போம். Let us all take efforts that we may train ourselves in the exercise of godliness. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பயிற்சி இருந்துச்சு. Adam and Eve, they have training. அதுல அவங்க பகுத்தறிவுடைய முயற்சி அடையவில்லை. But they did not take effort to excel in the training. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ளே தேவன் நமக்கு பயிற்சியும் பகுத்தறிக்கூடிய முயற்சியும் வைத்திருக்கிறார். Inside this Melchizedek order, God has given us the efforts and the efficiency and the proficiency in this truth of godliness. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நன்மை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. And from Father of lights the goodness and the glory comes down. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி மழையை வர்ஷிக்க பண்ணக்கூடிய தேவன். Upon the good, upon the evil, upon everything that is God sends forth his rain and sun. நற்குணத்தையும் சற்குணத்தையும் நாம் அடைந்து கொள்வோம். Let's receive the good quality and the nature of God in our lives. புத்தியிலே தேறினவர்களாய் மாறுவோம். Let's be matured in the mind. படிப்பு நமக்கு முக்கியமல்ல, பண்பு தான் நமக்கு முக்கியம். Education doesn't matter, but cultured in the Lord is matters. ஜென்ம சுபாவங்களை நாம் அழிப்போம். Let's get rid of the natural traits from our. பால் மறந்து வளர்ந்த பலமுள்ள ஆகாரங்களை புசிப்போம். Let's get the milk and eat the solid இந்த food. முறைமைக்குள்ள எது சரி எது தவறு என்பதை புரிந்து அறிந்து கொள்வோம். Understand in this order what is right and wrong, evil and good. தேவ
ஆவியினாலே நடத்தப்படுவோம். Be led by the Spirit of the Lord. தேவ ஆவியினாலே ஜெபம் பண்ணுவோம். Pray in the Spirit. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து எல்லா நன்மையாய் நடக்கட்டும். And pray, let's love the Lord and everything work out to be good in our life. இந்த முறைமைக்குள்ளே கொண்டு வந்தது பெரிய பாக்கியம். It's a blessing that God has brought us into this order. உங்களை மனுஷன் இந்த பூமியிலிருந்து மீட்டுக் கொண்டேன் என்பது மேலான பாக்கியம். It's a blessing that God has redeemed you out of the earth and out of the men. பாக்கியத்தை காட்டிலும் மேலான பாக்கியத்தை அடைந்து கொள்ளுங்கள். And more than blessing, receive more blessing in your life. நன்மையினால் நிரப்பப்படுவோம். Be filled with the goodness. அன்பினால் நிரப்பப்படுவோம். Be filled with the love of God. ஆசீர்வாதத்தினால் Be நிரப்பப்படுவோம். filled with the blessing of God. ஞானேந்திரங்களுடைய தேரில புத்தியிலே காணப்படுவோம். And be matured in your life. ஒரு முதிர்ச்சி நடத்துவதற்கு வருவோம். Receive a maturity. குழந்தையின் அனுபவங்கள் நீக்கப்படட்டும். Get rid of babes' பால் experience. மறந்து வளருவோம். Let's forget milk and grow. மேன்மைக்குள்ளே கடந்து போவோம். Let's enter into the upper room. ஒருவர் கூட கெட்டு போக தேவனுடைய சித்தம் அல்ல. It's not that you should perish. தேவன் நம்மை கொண்டு வந்த நோக்கம் என்ன? What's the purpose of God in bringing us நாம் here? பறை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? Are we finding falters? பிசாசினால் உண்டாயிருக்கிறோமா? Made of God. தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். But we are foreordained of God. கர்த்தருடைய ஆவியானவத்திலே கிரியை செய்து கொண்டே The Spirit of the Lord is working in you. அவருடைய ஆவியானவத்தில் அசைவாடி கொண்டே இருக்கிறார். Spirit is working and moving in you. தேவனுடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுப்போம். Give to the power of God. அவருடைய திட்டம் நம்மளுக்குள்ளே நிறைவேற்றப்படட்டும். Let the plan of God be fulfilled in you. மகிமை மகிமை மகிமை